கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதத்தின் ராசி பலன்களை துலாம் ராசியினருக்கு தற்போது பார்ப்போம். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் விசேஷமான கோச்சாரத்துடன் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் உலவுகிறார். 6ஆம் இடத்தில் உழவும்போது உச்சம் பெற்று மாளவ யோகம் என்கிற யோகத்துடன் உழவுவதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். மேலும் உங்களுடைய துளாராசியின் அதிபதியும் சுக்கிர பகவான் தான். துளாராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் ரிஷப வீட்டின் அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்படி துளாராசி அதிபதி என்ற வகையிலும் சுக்கிர பகவான் 5ஆம் இடம் 6ஆம் இடத்தில் உழவுவது மிக விசேஷமான கோச்சாரம். 8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் உழவுவதால் விபரீத ராஜயோகத்தையும் தரக்கூடிய அளவிலும் இந்த சுக்கிர பகவான் உழவுகிறார். இந்த விபரீத ராஜயோகம் என்பது எதிர்பாராத திடீர் யோகங்களை, முன்னேற்றம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடியதாகும். நீங்கள் வாழ்நாளில் நினைத்து பார்த்திருக்காத ஒரு விஷயங்களில் உங்கள் ஈடுபட்டு முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய பொருளாதார வகையில், ஆடை ஆபரணங்கள் வகையில், வாகன வகையில், எல்லா வகையிலும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு தகுதி உயர்வு சார்ந்த வகையிலும் நன்மை தரக்கூடிய யோகமாக காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. அந்த வகையில் இந்த துளாராசிக்கு எதிர்பாராத யோகங்களும், இந்த துளாராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் மிகவும் விசேஷமான ஒரு கோச்சாரத்துடன் உழவுவதாலும் அதிகாரங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த துளாராசியினருக்கு துளாராசியின் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை, 2ஆம் இடத்தை பொறுத்தவரை தனம் வாக்கு குடும்பஸ்தானம், அந்த இடத்தில் கிரகம் இல்லை. அந்த இடத்துடைய அதிபதி செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் தன்னுடைய துளாராசி குடும்பஸ்தானத்தை பார்வை செய்து கொண்டிருப்பதால் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை. 2 தரப்பாரும் நீங்களும் அவர்களும் கலந்து பேசி கலந்து உரையாடி ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவுகள் 100% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று குரு வக்ர பயிற்சி அடைந்து குடும்பஸ்தானத்துக்கு வருவது சற்று குழப்ப நிலைகளை கொடுக்கும். எடுத்த முடிவுகளை திருத்திக் கொள்ளலாமா, மாற்றிக்கொள்ளலாமா என்றெல்லாம் ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரும். குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு, அதாவது துளாராசி குழந்தைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது துளாராசி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உட்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் குழந்தைக்காரனான குரு பகவான் அந்த வக்ரகதியில் உழவுவது ஏப்ரல் 23 பிறகு உழவுகிறார். அதனால் குடும்ப உறுப்பினர்கள் அந்த குழந்தையை துளாராசி குழந்தையை அல்லது துளாராசி நபர் உள்ள குடும்பத்தில் உள்ள குழந்தையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து துளாராசி முதியோர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் பெரிய அளவு நடக்கும். வயசானாலும் சில விஷயங்களை சாதிப்பீர்கள். அந்த அளவுக்கு யோகத்துக்கு உட்பட்டு தான் இந்த முதியோர்களுக்கு உட்பட்டு இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. அடுத்து 3ஆம் இடத்தில் சனி பகவான் மிகவும் விசேஷமாக, கேது பகவான் வர்க்கோத்தம யோகத்துடன் உழவுகிறார்கள். ராகு பகவானுடைய பார்வையும் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கிறது, செவ்வாய் பகவானுடைய பார்வையும் இருக்கிறது. ஆக நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் போதும், அந்த விஷயத்தை செய்து கொடுப்பதற்கு சொந்த பந்தங்கள் மூலமாக, புதியவர்கள் மூலமாக, பழகியவர்கள் மூலமாக, உங்கள் வீட்டில் உள்ள முதியோர்கள் மூலமாகலாம் பல பேர் அதுக்கு முன்னே நின்று வேலை செஞ்சு உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு இந்த துளாராசிக்கு அந்த முயற்சி சம்பந்தப்பட்ட ஸ்தானம், காரிய அனுகூலம், காரிய வெற்றி, செயல் சம்பந்தப்பட்ட இடம் மிகவும் விசேஷமாக இருக்கிறது. நீங்கள் நினைத்து விட்டு அதை மற்றவர்கள் சொல்லிவிட்டால் போதும், கண்டிப்பாக நீங்கள் நினைப்பதற்கு முன்பாகவே அந்த விஷயத்தை பூர்த்தி செய்து கொடுத்து விடுவார்கள். அது ஆள்பலம் சார்ந்த விஷயம், பணபலம் சார்ந்த விஷயம், படைபலம் சார்ந்த விஷயம், எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. அடுத்து 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். அந்த அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் விசேஷமாக இருப்பதால் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பும், எதிர்பார்த்த இலக்குகளை அடுத்த வருடம் என்ன படிக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. வாகனம் சார்ந்த யோகம் அதிகமாக இருக்கிறது. வாகன பயணம், வாகன உபயோகம், வசதி வாய்ப்புள்ள வாகன உபயோகங்களும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து கல்வி ஸ்தானம். கல்வியை பொறுத்தவரை குரு பகவான் மட்டும் ஏப்ரல் 23க்கு பிறகு வக்ரகதியில் உழுவது சற்று தோஷம். அதனால் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசித்து கல்வி சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உழவுகிறார். சுற்று வட்டாரத்தில் பழகிய வட்டத்தில் நீங்கள் ஒரு விஐபி அளவுக்கு விஐபி தொடர்பு உண்டாகும். பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல நீங்கள் ஒரு விஐபியை உருவாக்க முடியும். அந்த அளவிற்கு அந்த ஏப்ரல் 16ஆம் தேதி வரை சுக்கிரனுடைய கோச்சாரம் விசேஷமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம், பெண்களுக்கு பெருமைகள் உண்டாவதற்கான வாய்ப்பும், பெண்களால், நீங்கள் துளாராசிக்காரர்கள் ஆண்கள் என்றால் பெண்கள் சார்ந்த அமைப்புகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாவதற்கான வாய்ப்பும், நீங்கள் துளாராசிக்காரர்கள் பெண்களாகவே இருந்தால் அனைத்து தரப்பினராலும் பதவி, பட்டங்கள், விருதுகள், பரிசு, பாராட்டுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலை, நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலையை, உங்களுடைய மனநிலையை மிகவும் சந்தோஷகரமாக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
இன்பகரமாக அமைத்துக் கொள்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அந்த இடத்தில் சுக்கிர பகவான் ஏப்ரல் 16 முதல் உச்ச யோகத்துடன் மாளவ யோகத்துடன் உழவுகிறார். அதே இடத்தில் புத பகவான் நீச்ச பங்கராஜ்யத்துடன் உழவ ஆரம்பிக்கிறார். மிகவும் விசேஷமான ஒரு காலகட்டம் 6ஆம் இடம். எதிரிகளெல்லாம் உங்களை சரணடைந்து விடுவார்கள். தற்காலிகமாக எதிரிகள் சரணடைவார்கள். நிரந்தரம் எதிரிகளும் சரணடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பெண்களால் உங்களுக்கு யோகம், உங்களால் அவர்களுக்கு யோகம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் 11 முதல் 16 தேதி வரை அந்த ஒரு 5 நாள் காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எதிரிகளை பொறுத்தவரை. அதற்கு முன்பும் சரி, ஏப்ரல் 16க்கு பிறகும் சரி, எதிர்பார்த்த முன்னேற்றங்கள், எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும். எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். லட்சக்கணக்கான ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கடன் தாங்க முடியாத கடன் என்று நினைக்கிறீர்களோ அந்த கடன் கூட தீர்வதற்கான வழிவகைகள் உண்டாவதற்கான மாதமாக இந்த ஏப்ரல் 16க்கு பிறகு இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது உங்களுக்கு. அடுத்து எதிரி பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த வகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உணவு சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த உணவை நாம் சாப்பிடுகிறோம் அந்த உணவு நம்முடைய உடம்புக்கு ஒத்து வருமா என்று பார்த்து சாப்பிட வேண்டும். ஏனெனில் குரு பகவான் ஏப்ரல் 23க்கு பிறகு பலவீனமாக இருக்கிற வக்ரகதியில் இந்த துளாராசிக்காரர்கள் உள்ள குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகளுக்கோ உணவு சார்ந்த வகையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், செரிமான பிரச்சனை, உணவு பற்றாக்குறை, உணவு ஒத்துக்காமல் அந்த ஃபுட் அலர்ஜி என்று சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வீண் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள், மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் 23க்கு பிறகு. அடுத்து 7ஆம் இடம் நட்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானம், திருமணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். திருமண பேச்சுவார்த்தைகள் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சில திருமண பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ நல்லபடியாக திருமண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும். திடீரென்று ஒரு முடக்கத்திற்கு வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நாம் இந்த வீடியோவின் இறுதியில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்தால் திருமண தடைகள் நீங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம்லாம் அனுகூலம் இருக்கிறது. அந்த 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அதிகார பலம் சேரும். அதற்கான யோகம் அதிகமாக இருக்கிறது. ஆயுள் தோஷம் கிடையாது. அடுத்து 9ஆம் இடத்தை பொறுத்தவரையும் பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் இடத்தில் ராகு பகவான் மிகவும் விசேஷமாக வர்க்கோத்தம யோகத்துடன் உழவுவது கூடுதல் நன்மைகள். உங்களுடைய சொந்த ஊரில் அல்லாது வெளியூர், வெளி மாநிலங்கள், தொலைதூரத்தில் கூட நீங்கள் வீடு மனை சம்பந்தப்பட்ட சிறச்சொத்து சேர்க்கைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாகவும் அல்லது முன்னோர்கள் சார்ந்த வகையில் அவருடைய சொத்தை, பூர்வீக சொத்தை விற்று வேறொரு இடத்தில் புதியதாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் அந்த 9ஆம் இடம் இருக்கிறது. அடுத்து வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு சார்ந்த வேலைவாய்ப்புகளெல்லாம் ஜாதகத்துக்கு யோகமாகத்தான் இருக்கிறது. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் நிரந்தர கிரகம் இந்த மாதம் முழுவதும் எந்த கிரகமும் உழவவில்லை. அந்த தொழில் ஸ்தானத்தை மாதம் முழுவதும் எந்த கிரகமும் முழுவதுமாக பார்க்கவில்லை. அதனால் வேலையை பொறுத்தவரை வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். வேலை தேடி சென்றால் தான் வேலை கிடைக்கும். வீட்டில் இருந்தால் வேலை வந்துவிடும், தேடி வந்துவிடும், பார்த்து கொள்ளலாம் என்றால் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் சும்மா தான் இருந்தாக வேண்டும். சும்மா இருப்பதில் ஒரு சுகம் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த சுகத்தை வேண்டுமானால் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எதிர்காலத்திற்கு அது தடையாக, பாதிப்பாக இருக்கும். அந்த வகையில் வேலையை தேடி சென்றால் வேலை கிடைத்துவிடும். தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஏப்ரல் 23க்கு பிறகு தொழில் சார்ந்த முதலீடுகளில் தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். 10 பேர் ஒரு வேலைக்கு போதும் என்றால் 11 எக்ஸ்ட்ரா ஆட்களை நியமிப்பது அல்லது இவ்வளவு உற்பத்தி போதுமென்றால் அதிகமாக உற்பத்தி செய்து வைத்துக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களாம் அகலக்கால் வைப்பது என்று. அந்த அகலக்கால் வைக்கின்ற விஷயங்களை கவனமாக 1க்கு 2 முறை பரிசீலனை செய்ய வேண்டும். தவிர்த்து விடுவது நல்லது. ஏப்ரல் 23 பிறகு 30ஆம் தேதி வரை அந்த பிரச்சனை இருக்கிறது. அடுத்து 16ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை பொறுத்தவரை லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்திலும் அடுத்து ஏப்ரல் 14 முதல் 7ஆம் இடத்திலும் உழவுகிறார்கள். நண்பர்கள் மூலம் லாபம் உண்டாவதற்கும், அரசியல் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆகி அவர்கள் மூலம் பண வருமானம்லாம் உண்டாவதற்கும் யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது அந்த லாபஸ்தானம். மாதாந்திர வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வாராந்திர வருமானம், சில பேர் வாராந்திர வருமானம் வேலை பார்ப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கும் அந்த வாராந்திர வருமானம் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தின் அதிபதியான புத பகவான் 5ஆம் இடத்திலும் ஏப்ரல் 11 முதல் 6ஆம் இடத்தில் உலவுகிறார். 2 வகையான கோட்சாரம் யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. கூடுதல் வருமானம், லாபம், சேமிப்பெல்லாம் அடைய முடியும். அடுத்து விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் இந்த துளாராசிக்கு விரயஸ்தானத்தை சுக்கிர பகவான் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் பார்க்கிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி முதல்
புத பகவான் பார்வை செய்கிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் பார்வை செய்கிறார். ஆக மாதம் முதல் நாள் முதல் 30 நாள் வரையிலும் அந்த ஏதோ ஒரு கிரகங்கள் அந்த 12ஆம் இடத்தை பார்வை செய்து கொண்டிருக்கின்றன. முதலில் சூரிய பகவான், அடுத்து புத பகவான், அடுத்து சுக்கிர பகவானுடைய பார்வைகள், 3 கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கிறது. நிரந்தரமாக சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வை மூலம் அந்த விரயஸ்தானத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். ஆக வரவுக்கு மீறிய செலவுகள், 2 கிரகங்கள் வருமானம் என்றால் 4 கிரகங்களால் செலவுகள் உண்டு பண்ணி கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த 4 கிரகத்துக்கு உட்பட்ட செலவுகளும் சுப செலவுகளாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் எல்லா கிரகங்களும் சுப கோட்சாரத்தின் உட்பட்டு அந்த பார்வையை, தன்னுடைய சுப பார்வையை தான் அந்த 12ஆம் இடத்தில் பதிய வைக்கிறார்கள். அந்த வகையில் சுப செலவுகள், அந்த செலவுகளால் இது தற்காலிகமாக அடுத்தடுத்த நாட்களில், அடுத்தடுத்த வாரம், மாதங்களில், அடுத்தடுத்த வருடங்களில் லாபம் உண்டாகும். அந்த வகையில் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த துளாராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கடவுள் அருள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.